அமெரிக்கால மாம்பழம் வாங்கணும் அப்படின்னா, சொத்துல பாதி எழுதி குடுத்து தான் வாங்கணும் போலங்க. மொத்தத்துக்கு 6 மாம்பழம், ஒரு பாக்ஸ் நெறையா வாங்கிட்டு வந்தேன். பாக்ஸ் நெறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 6 மாம்பழம் தாங்க இருந்தது. காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு எங்க வீட்டு பக்கத்துல இருக்க இந்தியன் ஸ்டோருக்கு தான் போயிருந்தேன் மதியானம். காய்கறிலாம் வாங்கிட்டு பில் போடுற இடத்துல தாங்க இந்த பாக்ஸ வச்சிருந்தாங்க. மொத்தம் 3 பாக்ஸ் தான் இருந்தது. 3 பாக்ஸ்ல அந்த 6 மாம்பழம் மட்டும் தான் நல்லா இருந்தது. மத்த 2 பாக்ஸும் பார்த்தீங்கன்னா, மாம்பழம் நல்லா பழுத்து இருந்தது. சரி, தம்பிக்கு ரணதிர குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் மாம்பழம் அப்படின்னா, நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் கூட சாறு வடியாம நல்லா பீஸ் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா, சாருக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடும்போது குட்டி சாப்பிட்றதுக்கு. தம்பிக்காக தாங்க எடுத்துகிட்டே வந்திருந்தேன். ஒரு பாக்ஸில் 6 மாம்பழம் இருந்ததுங்க. மொத்தமாக $55. அப்படியே டேரெக்டாக இந்தியன் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, $1 இன்னைக்கு வந்து நான் $94 நினைக்கிறேன். $5100 வருங்க கரெக்டாக. பங்கனப்பள்ளி தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். இருந்தாலும் அந்த சீசனுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து வர மாம்பழத்தை வாங்கி சாப்பிடலாம் எப்படி?